தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 7வது வாக்கியம், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என நீங்கள் பறைசாற்றுங்கள். இயேசு சொல்கிற வார்த்தை, நீங்கள் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டதுன்னு சொல்ல வேண்டும். விண்ணரசு என்றால் என்ன? நமக்கு எல்லோருக்குமே தெரியும். ரோமிய திருமுகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம், நம் இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி வழியாக வருகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சி. அப்போ எப்படி அதை நாம் புரிந்து கொள்ள முடியும்? இந்த சூழலுக்கு ஏற்றபடி இடம் நெருங்கி வந்து விட்டது. இப்போது நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற மனிதர்கள், கணவன் நேர்மையற்ற நிலையில் வாழ்கின்றான், மனைவி நேர்மையற்ற இருக்கிறார்கள், குடும்ப அங்கத்தினர்கள் இதான் நேர்மையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற சமயத்தில் அவர்கள் முறையிடுவது எங்கே? கடவுள் சன்னதியில். ஆண்டவரே, எங்களுக்கு நீ நீதி நடத்தி தாரும். என்ற எனக்கு உரிய இந்த கணவன், எனக்கு உரிய இந்த மனைவி எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இரவுமுறை பலிப்பெடுத்து தான் நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக நாங்கள் மாறினோம். ஆனால் இன்று அவர்களுக்கு எதிராக போகிறார்களே. பிள்ளைகள் பெற்றோராக எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு என்ன நீ கற்றுக் கொடுக்கும்? நீதியை நடத்தார். அப்போ இது தெய்வ சன்னதியில் நாங்கள் ஒப்பு கொடுக்குற சமயத்தில் இறைவன் சொல்கிற வாக்குறுதி, கொடுக்குற வாக்குறுதி, இதோ விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, உங்களுக்கு நீதி கிடைத்து விடுகிறது, கிடைத்து விட்டது, நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள். அப்போ இறைவன் நமக்கு அங்கு ஆறுதல் தருகின்றார். அந்த நீதி உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று வாக்குறுதியும் தெய்வம் தருகின்றார். மாறாக தெய்வ சன்னதியில் நாம் போகாமல் அதே நாம் மற்ற மனிதரிடத்தில், இதோ பாருங்க, என் கணவன் இப்படி செய்கின்றார், மனைவி அப்படி செய்கிறார்கள், பிள்ளைகள் அப்படி செய்கிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு ஏற்றபடி நான் நடத்தி கொள்வார்கள். மாறாக நாம் தெய்வ சன்னதியில் போகின்ற பொழுது தெய்வம் இப்படி செயல்படுவார். தெய்வம் ஒரு ஆளை தீர்மானம் எடுப்பார். அவர் வழியாக அந்த மனிதன் நமக்கு நீதி நடத்தி தருவார்கள். உதாரணம், சூசன்னா எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டை வாசிக்கின்றோம். சூசன்னா மேல் பழியை சுமத்துகிறார்கள். பழியை சுமத்தின உடனே சூசன்னா வேறு இடத்துக்கும் போனதில்லை, என்னை காப்பாற்றுங்கள் சொன்னதில்லை. மாறாக சூசன்னா என்ன செய்கின்றால், கடவுள் சன்னதியில் குரலை எழுப்புகின்றார். ஆண்டவரே, இதை நான் உன்னையே நம்பியிருக்கிறேன் என்று. அப்படி தெய்வன் சன்னதி உயர்த்தும் தெய்வம் என்ன செய்கின்றார்? தானியலை அங்கு அனுப்புகின்றார். தானியல் வருகின்றார், வந்து சூசனாவுக்கு நீதி நடத்தி கொடுப்பதை பார்க்கின்றோம். அதே மாதிரிதான் நீங்களும் நானும் மனிதரை தேடி போகாமல் தெய்வத்தை தேடி போகிற சமயத்தில் அந்த தெய்வம் மனிதர்களை அனுப்புவார். அவர் யார் வேணால் அனுப்பலாம். உங்கள் சொந்தக்காரங்களை அனுப்பலாம், உறவினர்களை அனுப்பலாம், நண்பர்களை அனுப்பலாம், 3வது மனிதரையும் அனுப்பலாம். தெய்வம் யார் வேணால் அனுப்பலாம். ஆனால் தெய்வம் அனுப்புறது மனிதன் நிச்சயமாக நமக்கு நீதி நடத்தி தருவார். அப்போ விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்கிற சமயத்தில் நான் தெய்வ சந்நிதி நான் நிற்கின்ற பொழுது தெய்வம் எனக்கு அந்த நீதி நடத்தி தருவார்கள். ஜெபிப்போம், மன்றாடுவோம், அனைத்தும் இறைப்பாத்தில் ஒப்புக்கொண்டு ஜெயிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாக தெய்வமே, வாக்குறுதி தருகிற நீ வாக்கு மாறாதவர் என்று நான் நம்புகின்றேன். என்னுடைய எங்கள் வாழ்க்கையில் நீதியை இழந்து, அமைதியும் இழந்து, மகிழ்ச்சியும் இழந்து வாழ்கிற நாங்கள், அந்த நீதிக்காக நாங்கள் போராடுகின்றோம், அமைதியும் மகிழ்ச்சிக்காக நாங்கள் அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதிர்பார்க்குற நீதியும் இல்லை, எதிர்பார்க்குற அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைப்பதில்லை. இது ஆண்டவரே, பாதத்தை நாங்கள் அத்தனையும் விட்டு தருகிறோம். நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்துடும். நீர் எங்களுக்கு நீதி நடத்தி தந்துடலும். எதிர்பார்க்குற அமைதியும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு தந்துடலும். அம்மா மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.